நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் உடலை வாங்க வரும் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். கள நிலவரம் என்ன? அதாவது கடந்த 5 தினங்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சார்ந்த மென்பொறியாளர் கவின் அப்படிங்கிறவர் திருநெல்வேலிக்கு தன்னோட உறவினர் தன்னோட தாத்தாவை சித்த மருத்துவமனைக்கு கூட்டு வந்தப்போ அவரோட காதலியான சுபாஷினியின் தம்பி ஹர்ஷித் அப்படிங்கிறவரால் படுகொலை செய்யப்பட்டாரு. இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்த ஒரு சூழ்நிலையில மிக கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சூழ்நிலையில இது ஆணவ படுகொலை அப்படிங்கறதன் அடிப்படையில அவங்க புகார் கொடுத்திருந்தாங்க. முதற்கட்டமா இது குறித்து விசாரணை பண்ணிட்டு இருந்தப்பவே அந்த சுபாஷினியோட சகோதரன் ஆஜரான அதாவது சரண்டர் ஆனாப்ல. என்ன பாத்தீங்கன்னா, எங்க அக்காவுக்கு காதலிச்சது பிடிக்காததுனாலையும் வேறு சமூகங்கிறதுனால தான் நான் கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆனாப்ல. இதனை அடுத்து இந்த வழக்கானது ஆணவ கொலையாக படுகொலை செய்யப்பட்டு அதாவது பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில தொடர்ச்சியா விசாரணை பண்ணிட்டு இருந்தது. இதனிடையே அந்த கவினோட உடலை வாங்குறதுக்கு அவங்க பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கானது நியாயமான முறையில நடத்தல, அதனால இந்த உடலை வாங்க மாட்டோம். இந்த சுபாஷினியோட தாய் மற்றும் தந்தை, அதாவது கோகுலவாணி மற்றும் சண்முகசுந்தரம் ஆகிய இருவரையுமே கைது செய்யறவரை நாங்க இந்த உடலை வாங்க மாட்டோம்னு சொல்லி தொடர்ச்சியா அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்நிலையில அரசு தரப்புலையும் இது குறித்து அந்த குடும்பத்தில பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அப்பவும் அது சுமூக முடிவு எட்டப்படாத ஒரு சூழ்நிலையில சுபாஷினியோட தந்தையான அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டு, அதாவது கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டாரு. இதனை அடுத்து அவர்களோட உடலை, அதாவது இறந்து போன கவினோட உடல் இதற்கு இடையில பிரேத பரிசோதனை முடிந்து நெல்லையில் இருக்கிற காடவர், அதாவது பின் பரிசோதனை அறையில அந்த உடலானது வைக்கப்பட்டிருக்குது. பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த உடலை பெற்றுக்கொள்ள சம்மதித்து காலை 9:20 மணி அளவுல அந்த குடும்பத்தினர் ஆறுமுகமங்கலத்திலிருந்து திருநெல்வேலி நோக்கி கிளம்பி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள கவினோட உடலை பெற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது சூழப்பட்டிருக்கிற நிலையில சம்பவங்கள், அதாவது அந்த இடத்துல அதாவது தூத்துக்குடி செல்லக்கூடிய பெரிய சாலையில அந்த காடாவடி யூனிட் இருக்குது. அந்த ரோட்ல எதுவும் பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் எஸ்சி ஆணைய தலைவர் தமிழ்வாணன் நேரில் வருகை தர இருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அந்த பையனோட உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது வருகை தந்திருக்கிறாரு. கவினோட உடல் 5 நாட்களாக வைக்கப்பட்டு இன்று அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் முடிந்து அதன் அடிப்படையில் அவங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதனை அடுத்து தற்போது இந்த பாதுகாப்பு பணிகள் போடப்பட்டிருக்குது. தொடர்ச்சியாக அவரோட உடல் சாலை மார்க்கமாக ஆறுமுகமங்கலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அடக்கம் செய்யப்பட உள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்குது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.